பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை ஆண்ட மாவீரனான கரிகால சோழன் காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வந்து விவசாயம் பாதிக்கப்படுவதையும் மக்கள் துயரப்படுவதையும் கண்டு அதை தடுக்க காவிரியில் ஒரு பெரிய அணையை கட்ட முடிவெடுத்தார். காவிரியின் மேல் அணை கட்டுவது சாதாரண காரியம் அல்லவே. ஒரு நொடிக்கு 2 லட்சம் கனநீர் பாயும் காவிரியின் தண்ணீர் மேல் அணை கட்டுவதற்கு ஒரு வழியையும் கண்டுபிடித்தார்கள். அது என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கடல் தண்ணீரில் நிற்கும்போது அலை நமது கால்களில் பட்டு நமது காலை இழுத்து செல்லும். அப்போது பாதங்களின் கீழே மணல் அரிப்பு ஏற்பட்டு நம் கால்கள் மண்ணுக்குள்ளே புதையும் இல்லையா? இதைத்தான் சூத்திரமாக மாற்றினார்கள் பழந்தமிழர்கள். அந்த யோசனையை பயன்படுத்திதான் காவிரி ஆற்றின் மீது பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டார்கள். அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் புதையும். அதன் மேல் மற்றொரு பாறையையும் வைப்பார்கள். இந்த மாதிரிதான் கல்லணையை கட்ட ஆரம்பித்தார்கள்.